பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மின்கம்பி அறுந்து விழுந்ததில் மின்சாரம் பாய்ந்து 14 வயது சிறுமி உயிரிழந்தார். வெட்டுவெந்தி பகுதியைச் சேர்ந்த சுனில் மகள் அக்ஷிதா சிறுமியான இவர் தனது பெரியம்மா மகளோடு குளித்துறை பழையபாளையம் சாலையோரம் நின்றிருந்தார். அப்போது மின்கம்பத்திலிருந்து திடீரென மின்கம்பி அறுந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் அக்ஷிதா உயிருக்கு போராடுவதை பார்த்து அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த அவர்கள் மின் இணைப்பை துண்டித்து சிறுமியை மீட்டு குளித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அக்ஷிதா உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இதுகுறித்து மார்த்தாண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பழுதடைந்த மின்கம்பி மழையால் அறுந்து விழுந்த காரணத்தால் விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு நாகக்கண்ணி அம்மனுக்கு கூழ் ஊற்றி பக்தர்கள் வழிபட்டனர். காட்பாடி குப்புரிட்டி கன்னியாபுரம் கிராமத்தில் உள்ள நாகக்கண்ணி அம்மனுக்கு கிராம மக்கள் எளிமையான முறையில் அவரவர் வீடுகளில் பொங்கல் வைத்து குடும்பமாக வந்து நாகக்கண்ணி அம்மனுக்கு கூழ் ஊற்றி மாவிளக்கு ஏற்றி அம்மனை வழிபட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோவில் மலைப்பாதையில் பேருந்து ஒட்டி செல்வது போல உருவாக்கப்பட்ட செல்போன் செயலியை பிளே ஸ்டோரில் இருந்து நீக்கிவிட்டு உரிமையாளர் தலைமறைவானார். திருப்பதி ஏழுமலையான் கோவில் மலைப்பாதையில் பேருந்து ஓட்டி செல்வது போல உருவாக்கப்பட்ட செயலி கூகுள் பிளே ஸ்டோரில் வைக்கப்பட்டு இருந்தது. 179 ரூபாய் கட்டணம் செலுத்தினால் திருப்பதி அலிபிரியில் கருடாழ்வார் சந்திப்பில் இருந்து பேருந்தை மலைப்பாதையில் ஓட்டி செல்லும் விதமாக அந்த செயலி வடிவமைக்கப்பட்டு இருந்தது. இந்த விளையாட்டில் கோவில் மணி மற்றும் ஓம் நமோ வெங்கடேஷாய போன்ற ஒலி அமைப்பு வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் புனிதமாக கருதப்படும் ஆன்மீக பயணத்தை கேலி செய்வது போல் இந்த செயலி அமைந்துள்ளதாகவும் இதை அறிமுகப்படுத்தியவரை கைது செய்ய வேண்டும் எனவும் பல்வேறு அமைப்பினர் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து தேவஸ்தான விஜிலன்ஸ் அதிகாரிகள் செயலியை அறிமுகம் செய்த டெக்மெட்ஸ் நிறுவன இயக்குநர் சுரேஷ்குமாரிடம் விசாரணை நடத்தினர். இதைத் தொடர்ந்து அவர் பிளே ஸ்டோரிலிருந்து விளையாட்டை நீக்கியதோடு மட்டுமின்றி அலுவலகத்தை மூடிவிட்டு தலைமறைவாகினார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பேரூராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மை பணிகள் குறித்து மாவட்ட வருவாய் அலுவலர் ஆய்வு மேற்கொண்டார். நாற்றம்பள்ளி பேரூராட்சி சார்பில் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களான பேருந்து நிலையம், உழவர் சந்தை மற்றும் நகராட்சி தினசரி சந்தைகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நோய் தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதையடுத்து மாவட்ட நிர்வாக அறிவுறுத்தலின்படி மாவட்ட வருவாய் அலுவலர் தங்கையா பாண்டியன் நாற்றம்பள்ளி பேரூராட்சியில் ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் ஊராட்சிகள் சார்பில் அரசு அலுவலகங்கள் தூய்மையாக உள்ளதா என அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிகழ்வின் போது நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் மகாலட்சுமி மற்றும் வட்ட வழங்கல் அலுவலர் நடராஜன், வருவாய்த்துறை அலுவலர் நந்தினி உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கனகம்மா சத்திரம் பஜார் பகுதியில் குட்கா, பான் மசாலா விற்பனை செய்த விஜயா ஸ்டோர் உள்ளிட்ட 4 கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மா சத்திரம் பஜார் பகுதியில் சீனு பிரகாஷ் என்பவர் நடத்தி வரும் விஜயா ஸ்டோர் உள்ளிட்ட பெட்டி கடைகளில் பதுக்கி வைத்திருந்த தமிழக அரசால் தடை செய்யப்பட்டிருக்கும் சுமார் 6000த்திற்கும் மேற்பட்ட குட்கா, பான் மசாலா பாக்கெட்டுகளை கனகம்மா சத்திரம் காவல் ஆய்வாளர் டெல்லிபாபு தலைமையிலான போலீசார் பறிமுதல் செய்து கடை உரிமையாளரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படி குட்கா, பான் மசாலா விற்கும் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என கூறியிருந்த நிலையில் தற்போது முதல் முறையாக திருவள்ளுவர் மாவட்டத்தில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் 4 கடைக்கு சீல் வைத்துள்ளனர். எல்காட் தகவல் தொழில்நுட்ப பூங்கா விரைவில் முழு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இயங்கி வரும் இ சேவை மையம், அரசு கேபிள் டிவி மையம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் மற்றும் தொழில்நுட்ப பூங்கா மையம் ஆகியவற்றை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்வு செய்தார். தொடர்ந்து தகவல் தொழில்நுட்பத்துறை நிறுவன பிரதிநிதிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், எல்காட் தகவல் தொழில்நுட்ப பூங்காவை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து சென்று ஓசூரை ஒரு சிலிகான் வேலியாக மாற்றும் திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார். ஓசூரில் உள்ள எல்காட் தகவல் தொழில்நுட்ப பூங்கா வெகு விரைவில் முழு அளவிலான பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என உறுதியளித்தார். மேலும் இணையவழி கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ் விர்ச்சுவல் அகாடமி வாயிலாக இணையவழி தமிழ் கல்வி முறை உலகத்தின் பல்வேறு நாடுகளில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டு காலமாக எந்தவித முன்னேற்றத்தையும் காண முடியாமல் இருந்தது. இதை உடனடியாக ஒரு முன்னேற்ற பாதைக்கு எடுத்து சென்று ஓசூரை ஒரு சிலிகான் வேலி போன்ற நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்ற
ஒரு திட்டத்தோடு நாங்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றோம். அதுபோன்று தமிழர்களுடைய கலை, இலக்கியம், பண்பாடு, நம்முடைய வரலாற்று சின்னங்கள் போன்றவற்றை எல்லாம் ஆவணப்படுத்தி உலகெங்கும் வாழுகின்ற மக்களுக்கு அதை எடுத்துச் செல்லுகின்ற பணியை மேற்கொண்டு வருகிறது. அதுபோன்று இணையவழி கல்வி அதை நாங்கள் ஊக்குவிப்பதற்காக எங்களுடைய தமிழ் விர்ச்சுவல் அகாடமி மூலமாக இன்றைக்கு அந்த இணையவழி தமிழ் கல்வி முறையும் ஆடி மாதத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் சிவபுரத்தில் உள்ள ஸ்ரீ சாய்பாபா கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சிவபுரத்தில் அருள்மிகு சீரடி சாய்பாபா சிவமந்திர் கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஆடி மாதம் மற்றும் பூர்ணிமா விழாவையொட்டி சாய்பாபா வண்ண மலர்களாலும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். பின்னர் வீதி உலா வந்த சாய்பாபாவை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்டு இருந்த கோவில்கள் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்ட நகர எல்லையில் உள்ள நகராட்சி குப்பை கிடங்கில் மர்ம நபர்கள் தீ வைத்துவிட்டு சென்றதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காணப்பட்டது. இந்திரா நகர் பகுதியில் நகராட்சியின் சார்பில் குப்பை கிடங்கு அமைந்துள்ளது. குப்பை கிடங்கு மலை போல் தேங்கியிருந்த குப்பைகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்து தப்பி சென்றுள்ளனர். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். கிடங்கிற்கு தீ வைக்கும் மர்ம நபர்களை அடையாளம் கண்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பழமை வாய்ந்த சிவாலயத்தை புதுப்பிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசர் குளம் கீழ்பாதி கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சொர்ணகிரீஸ்வரர் கனகாம்பாள் ஆலயத்தின் முன் மண்டபம் மற்றும் கோவில் கோபுரம் சிதிலமடைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் இந்து சேவா சங்கம் மற்றும் உலக சிவசித்தர்கள் அறக்கட்டளை சார்பில் உளவார பணிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்ட நிலையில் இக்கோவிலை முழுவதுமாக செப்பனிட்டு கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை கைலாசநாதர் திருக்கோவில் தெப்பக்குளம் சுற்றுச்சுவரை தரமாக அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒட்டப்பிடாரம் தாலுகா பசுவந்தனையில் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு சொந்தமான தெப்பக்குளத்தின் சுற்றுச்சுவர் ஆங்காங்கே இடிந்து பழுதாகி விழுந்துள்ளது. இந்நிலையில் பழுதான சுற்றுச்சுவரை மீண்டும் அதே கற்களை கொண்டு கட்டியதாகவும் இதனால் குறுகிய காலத்தில் மீண்டும் சுவர் இடிந்து விழுந்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து கான்கிரீட் அமைத்து தரமான முறையில் சுற்றுச்சுவரை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கட்டி ஒரு 6 மாதத்தில் ஒரு சைடு கீழே விழுந்து விட்டது. மறுபடியும் எங்களை சுவர் கட்டிடுவாங்க. அது காங்கிரீட்டாக கட்டினால் இந்த சுவர் நல்லா தரமாக இருக்கும். இது அதே இதை கல்லை வச்சு அந்த கல்லை எடுத்து இவங்க மறுபடியும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனால் அரசு இதனுடைய அறநிலைத்துறையும் அரசும் சேர்த்து இது தரமான இந்த சுற்றுச்சுவரை கட்டி தெப்பக்குளத்தை சீரும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை பம்மல் அருகே கொசு தொல்லை காரணமாக வீட்டினுள் புகை போட்டதால் சிறுவன் உட்பட 2 மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல்லாவரம் அடுத்த பம்மல் மூங்கில் ஏரி பகுதியைச் சேர்ந்த சொக்கலிங்கம், புஷ்பா லட்சுமி தம்பதியர் தங்களது மகள் மல்லிகா மற்றும் பேரன் விஷாலுடன் வசித்து வந்தனர். இந்நிலையில் இவர்களது வீட்டில் கொசு தொல்லை அதிகமாக இருந்ததால் இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு தட்டில் அடுப்பு கறி போட்டு தீ வைத்தனர். பின்னர் தீயை அணைக்காமல் அனைவரும் உறங்க சென்றுள்ளனர். இந்நிலையில் காலை வெகு நேரமாகியும் யாரும் வெளியே வராததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது புகை மூட்டத்தால் மூச்சு திணறி மூதாட்டி உயிரிழந்ததும் மற்ற 3 பேர் மயக்க நிலையில் இருந்ததும் தெரியவந்தது. தகவல் அறிந்து வந்த பம்மல் சங்கர் நகர் போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் 3 பேரை சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிறுவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வரும் இளைஞர் குறித்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்து மாரியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் இரவு நேரம் புகுந்த இளைஞர் ஒருவர் 3 செல்போன்களை திருடி சென்றார். இதுகுறித்த காட்சிகள் உணவகத்தில் இருந்த கேமராவில் பதிவாகி இருந்தது. இதேபோல் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் தொடர்ச்சியாக அவர் திருட்டில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி பெரியகடை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சென்னை நுங்கம்பாக்கம் அருகே போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த மரத்தினை போக்குவரத்து போலீசார் அகற்றினர். நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்திலிருந்து ஜெமினி மேம்பாலம் செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு மரத்தின் கிளைகள் சாலையில் ஒட்டி வளர்ந்து இருந்தது. இது அச்சாலையில் பயணிக்கும் கனரக வாகனங்கள் மற்றும் அவசர ஊர்திகளுக்கு இடையூறாக இருந்து வந்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவ்வழியாக சென்ற மாநகர பேருந்தின் மேற்கூரை அந்த மரத்தின் கிளையில் மோதி விபத்துக்குள்ளானது. இதையடுத்து நுங்கம்பாக்கம் போலீசார் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த மரத்தினை ஆட்களை வைத்து அகற்றினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நடைபெற்ற வார கால்நடை சந்தையில் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கொரோனா பரவல் காரணமாக ஊத்தங்கரையில் வாரந்தோறும் நடைபெறும் கால்நடை சந்தைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் கடந்த சில மாதங்களாக மூடப்பட்டு இருந்த கால்நடை சந்தை தற்போது மீண்டும் கூடியது. இதில் ஏராளமானோர் மாடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்து இருந்தனர். திருப்பத்தூர், தருமபுரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் விவசாயிகள் கால்நடைகளுடன் வந்து குவிந்தனர். மாடுகளை வாங்குவதற்காக கேரளா, ஆந்திரா போன்ற அண்டை மாநிலத்தை சேர்ந்த வியாபாரிகள் திரண்டனர். இதையடுத்து ஒரே நாளில் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தவணை தொகையை கட்ட வலியுறுத்தி தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் தொந்தரவு செய்ததால் பெண் ஒருவர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயற்சித்தார். ஆத்தூர் அருகே உள்ள காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மகளிர் சுய உதவிக் குழுவின் மூலம் தனியார் நிதி நிறுவனத்தில் 3,96,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளனர். கொரோனா ஊரடங்கால் கடனை திருப்பி செலுத்த முடியாததால் நிதி நிறுவன ஊழியர்கள் தவணை தொகையை செலுத்த கோரி பெண்களை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த தமிழ் இலக்கியா என்பவர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயற்சித்தார். அருகில் வசிப்பவர்கள் அவரை மீட்டு ஆத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். திண்டிவனம் அருகே அடுத்தடுத்து 2 வீடுகளில் நகை, ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் அடுத்த ஜகாம்பேட்டையை சேர்ந்த ரமேஷ் தனது குடும்பத்தாருடன் கர்நாடக மாநிலத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினார். அப்போது வீட்டின் கதவு திறக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 20 சவரன் நகை, வெள்ளி கொலுசு மற்றும் லேப்டாப் ஆகியவை திருடு போயிருப்பது தெரியவந்தது. இதேபோன்று ரமேஷ் வீட்டில் வாடகைக்கு இருந்து வரும் ஜெகன் வீட்டிலும் 2 சவரன் நகை, 20,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இந்த கொள்ளை சம்பவங்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் சாலையை கடக்க காத்திருக்கும் யானை கூட்டங்களால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சத்தியமங்கலத்திலிருந்து மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் வனப்பகுதி சூழ்ந்துள்ளது. யானைகள், புலிகள், சிறுத்தைகள் உள்ளிட்ட வன விலங்குகள் உள்ளன. தற்போது இந்த சாலையில் அதிகமான வாகனங்கள் நெடுஞ்சாலையை கடப்பதற்காக சாலையின் ஓரத்தில் காத்திருக்கின்றன. இதனால் அவ்வழியாக வரும் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே சாலையை கடக்க காத்திருக்கும் யானை கூட்டங்களில் இருந்து வாகன ஓட்டிகளை பாதுகாக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை சித்திரை சாவடி தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் ஆபத்தை உணராமல் மது போதையில் இளைஞர்கள் இறங்கி சாகசம் செய்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. கடந்த சில தினங்களாக பெய்த தொடர் மழையால் கோவை, குற்றாலம் மற்றும் சித்திரை சாவடி தடுப்பணைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சித்திரை சாவடி தடுப்பணையில் மது போதையில் 2 இளைஞர்கள் சாகசம் செய்தபோது ஒருவர் நீரில் இழுத்து செல்லப்பட்டார். அப்போது மற்றொரு இளைஞர் அவரை இழுத்து செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. வெள்ளப்பெருக்கு நேரத்தில் தடுப்பணை நீர்ப்பாதையில் இளைஞர்கள் இறங்குவதை தடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள ஒரு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. கோவில்பட்டி மாதங்கோவில் சாலையில் மாரியப்பன் என்பவர் கடை வைத்துள்ளார். இங்கு தயாரிக்கப்படும் வடை, அதிரசம், சமோசா போன்ற இனிப்பு கார வகைகள் நகரில் பல்வேறு கடைகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் விற்பனை முடித்துவிட்டு பூட்டப்பட்ட கடையில் இருந்து புகை வருவதை கண்ட அப்பகுதி மக்கள் கடை உரிமையாளர் மற்றும் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்தில் சுமார் 50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்து குறித்து மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை ஓட்டேரியில் ஆட்டோவில் தவறவிட்ட பணப்பையை மீண்டும் பயணியிடம் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. ஓட்டேரி ஸ்டாரன் சாலையை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் கடந்த 20 வருடமாக ஆட்டோ ஓட்டி வருகிறார். மேலும் அவர் புளியந்தோப்பு பகுதியில் ஊர்காவல் படையிலும் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் இவரது ஆட்டோவில் பயணித்த பயணி ஒருவர் பணப்பையை ஆட்டோவில் தவறவிட்டார்.
இதையடுத்து அதை அவர் புளியந்தோப்பு துணை கமிஷனர் ராஜேஷ் கண்ணாவிடம் ஒப்படைத்தார். தொடர்ந்து போலீசார் ஆதார் கார்டில் இருந்த முகவரியை வைத்து உரிமையாளர் ஜெய்சங்கரை வரவழைத்து பணப்பையை ஒப்படைத்தனர். இதையடுத்து ஆட்டோ ஓட்டுநருக்கு துணை கமிஷனர் ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்தார். கோவை அருகே பழமை வாய்ந்த அங்காள பரமேஸ்வரி கோவில் இடிக்கப்பட்டதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் உள்ளிட்ட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். கோவை தடாகம் சாலையில் உள்ள முத்தண்ணன் குளத்தில் இருந்த பழமை வாய்ந்த அங்காள பரமேஸ்வரி கோவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் அடிப்படையில் இடித்து தகர்க்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக சென்று சாலை மறியலில் ஈடுபட்டனர்.